So, vanakkam and welcome to Kannamma's Diary. Powerful people comes from powerful places. அப்படி ஒரு வரலாறு தான் ஐபிஎல் படைச்சிருக்கு. இந்த ஐபிஎல் எப்போ தொடங்குனுச்சு? 2007ல் கிரிக்கெட் மீது நம்மளுடைய ஆர்வம் இந்தியா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவும் அதிகமானுச்சு. அதுக்கப்புறமா தான் லலித் மோடி அவர்களால பிசிசிஐ மூலமா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஐபிஎல் உருவானுச்சு. 2008ல் ஃபர்ஸ்ட் டீமா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இந்த ஐபிஎல்ல வின் பண்ணாங்க. அப்போ நம்ம சிஎஸ்கே வின் பண்ணல. நம்ம சிஎஸ்கே எப்போ வின் பண்ணாங்கன்னா 2010ல் சிஎஸ்கேல அப்போ நம்ம தோனி அவர்கள் தான் கேப்டன். இப்போ வரையும் நம்ம தோனினா சிஎஸ்கே அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ தோனி அவர்கள் 6 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்காங்க. சிஎஸ்கேவோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 364 கோடி. இப்போ சிஎஸ்கேவோட நெட்வொர்த் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 10,000 கோடி. இருக்கிறதுலே அதிகமான நெட்வொர்த் எந்த டீம் தெரியுமா? ஆர்சிபி. 16,700 கோடி கிட்டத்தட்ட ஆர்சிபியோட நெட்வொர்த்தை சொல்லலாம். சரி, ஸ்போர்ட்ஸா மட்டுமே பார்க்கப்பட்ட இந்த கிரிக்கெட் எப்படி பிசினஸா மாறுனுச்சு, அதுவும் ஐபிஎல்லா எப்படி பிசினஸா இது பார்க்கப்படுது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1983ல் உலக கோப்பையை நம்ம வென்றதுக்கு அப்புறமா கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸா மட்டும் இல்லாம எமோஷனா நம்ம எல்லாருக்குள்ளேயும் கிரிக்கெட் கலந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் பிசிசிஐ ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா ஐபிஎல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. 1990 வரையுமே இந்த கிரிக்கெட்டை தூர்தர்ஷன் மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ டெலிகாஸ்ட் பண்றதுக்கு பிசிசிஐ தான் தூர்தர்ஷனுக்கு பணம் தர வேண்டியதா இருந்துச்சு. ஆனா 1993ல் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த கிரிக்கெட்டை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. அதன் மூலமா கோடிக்கணக்கில் வருமானம் கிடைச்சது பிசிசிஐக்கு. கோடிக்கணக்கில் வருமானம் கிடைச்சதுக்கு அப்புறமா இது மிகப்பெரிய போட்டியா மாறுனுச்சு. சூப்பர் ஸ்போர்ட்ஸ் சேனல், சோனி சேனல்னு போட்டி போட்டுட்டு இதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு முன் வந்தாங்க. ஐபிஎல் உடைய மொத்த நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தா 1.6 லட்சம் கோடி ரூபாய். அவங்களுடைய பேக் போனா பார்க்கப்படக்கூடிய மீடியா ரைட்ஸை மட்டும் பார்த்தாலே அவங்களுக்கு 48,000 கோடி கிடைக்கும். இத 50% பிசிசிஐ என்ன பண்றாங்க அப்படின்னா டீமுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இதன் மூலமா மட்டுமே ஒரு டீமுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வருமானம் வருது. ஆனா ஐபிஎல்ல வின் பண்றவங்களுக்கு இதுல இருந்து 4% மட்டும்தான் அவங்களுடைய வின்னிங் மணியாவே இருக்கு. வின்னிங் மணி இதை விட கம்மி அப்படிங்கும் போது எதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது வெற்றிக்காக மட்டும் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸா பார்க்காம இது ஒரு பிசினஸா தான் இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐபிஎல்ல பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய பிசினஸ் கேமா தான் பார்க்கப்படுது. 2026ல் ஐபிஎல் மூலமா அதுவும் விளம்பரங்கள்ல மட்டுமே 5,000 கோடிக்கு மேல வருமானம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு உத்தேசம் தான், ஆனா இதை விட அதிகமா தான் வரும். ஒரு டீமுக்கு ஒரு 600 கோடி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த ஓனருக்கு மிகப்பெரிய லாஸ் ஏற்படாதான். ஏன்னா அவங்க பண்ண செலவே கிட்டத்தட்ட 480 கோடிக்கு மேல இருக்குமா. அதனாலதான் ஒரு டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஓனருக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காது அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. ஐபிஎல்ல பொறுத்தவரையும் இது மிகப்பெரிய பிசினஸ் கேமா மாறி இருக்கு. அண்ட் இப்போ தொழில்நுட்பம் எந்த அளவு இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த கிரிக்கெட்ல ஏஐ அப்படிங்கிறது அதிகமா பயன்படுத்தப்படுது. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே இப்போ நம்ம பிளேயர் சூப்பரா விளையாண்டுருக்காங்க, அந்த சிக்ஸரை திருப்பி பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ போய் சர்ச் பண்ணா டக்குன்னு வருது. சோ அதுக்கும் இந்த ஏஐ முக்கியமான காரணம். ஏஐ டெக்னாலஜிக்காக மட்டுமே கூகுள் ஜெமினியோட மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் போடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 270 கோடிக்கு. இந்த பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஜெமினி கிட்ட போய் இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்தது, மேட்ச்ல யார் ஜெயிச்சா, எப்படி வின் பண்ணாங்க, எப்படி அந்த சிக்ஸர் அடிச்சாங்க அப்படின்னு எந்த கேள்வி கேட்டாலும் சரி அவங்களுடைய கிராஃபோடைய சூப்பர்பா அத்தனை பாயிண்ட்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துரும். இது மட்டும் இல்லாம கிரிக்கெட்டை நொடிக்கு நொடி இந்த ஏஐ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ரன் எடுத்தாலும் சரி, ஒரு ஓவர் எடுத்தாலும் சரி, அடுத்தடுத்த ஓவர்ல எவ்வளவு பால் அவங்க அடிக்க முடியும், எவ்வளவு ரன் எடுப்பாங்க, எப்படி அவங்க தோப்பாங்க, அண்ட் எந்த பக்கம் அவங்கள நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆல்காரித்தையும் கொடுத்துரும். அண்ட் இப்போலாம் கேப்டன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம இந்த ஏஐ டெக்னாலஜியையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம் எப்படி விளையாட போறாங்க, இதுவரையும் அவங்களோட மேட்ச் எப்படி இருந்திருக்கு, இன்னைக்கு அந்த பேட்ஸ்மேன் எப்படி விளையாடுறாரு, அவருடைய ஸ்பீட் என்ன, அந்த பேட்ஸ்மேன் எந்த பக்கம் பால போட்டா அவர் எப்படி அடிப்பாரு அப்படிங்கிற அத்தனை அல்காரித்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ இதன் மூலமாவும் கேப்டன் ரொம்ப அழகாவே அவங்களுடைய டீமை கொண்டு போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அங்க நடக்கக்கூடியது ஒரு டேட்டா வார் மட்டும்தான். கம்ப்யூட்டரைஸ்டான எல்லா விஷயங்களையுமே அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த கேப்டன் தான் சொல்லியிருக்காரு, கேப்டன் சூப்பரா அதை கொண்டு போயிட்டாரு, கிரிக்கெட் டீம்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் தோணுது. அங்க என்ன நடக்க போகுது, எந்த டீம் வின் பண்ண போறாங்க, யார் லாஸ்
ஆக போறாங்க அப்படிங்கறத ஏஐ ஏற்கனவே சொல்லிடுது. ஆனா நம்ம தான் லாஸ்ட் வரையும் சஸ்பென்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐபிஎல் மேட்சை பொறுத்தவரையும் அங்க இருக்கக்கூடிய கேமராஸ் தான் ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லைவ்ல நம்ம டிவில பாக்குறது அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். பேட்ஸ்மேன் எப்படி அடிக்கிறாருங்கிறத ஸ்லோ மோஷன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரையும் அத்தனை கேமராஸ் அங்க ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ற கேமரா அப்படின்னா 50 தான். சேஃப்டிக்காக கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான ஏஐ டெக்னாலஜியோட யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸை ஐபிஎல் ஸ்டேடியம்ல யூஸ் பண்றாங்க. ஸ்டேடியம் சுத்தி ஏகப்பட்ட கேமராக்கள் இருக்கு. மெயின் கேமரா சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கேப்சர் பண்ணும். ஸ்லோ மோஷன் கேமரா எப்படி பேட்ஸ்மேன் பால் அடிக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு ஸ்லோ மோஷன்ல காட்டும். இது மட்டும் இல்லாம ஸ்பைடர் கேமரா இருக்கு. சுத்தி சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அது கேப்சர் பண்ணும். இதை தவிர பக்கி கேமரா இருக்கு. அண்ட் இப்போ நம்ம நிறைய இடத்துல பாக்குறோமே டாக் கேமரா, அந்த கேமராக்களும் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட கேமரா ஐபிஎல் ஸ்டேடியம் சுத்தி மட்டும் இருக்கு. ஸ்டம்ப் கேமரா தொடங்கி இப்போ ஒவ்வொரு விஷனுக்கும் நடக்கக்கூடிய கேமராக்கள்லாம் நமக்கு ரொம்ப கிளியரா என்ன நடக்குது அப்படிங்கறத லைவா காமிக்கிறதுக்கு உதவுது. ஆனா அது மட்டும் இல்லாம சேஃப்டிக்காக மட்டுமே 300க்கும் அதிகமான கேமராஸ் யூஸ் பண்ணப்படுது. அது ஏஐ டெக்னாலஜியோட. ஐபிஎல்ல நம்ம ஒரு எமோஷனலா பாக்குறோம். ஆனா ஏஐ அது ஒரு டேட்டாவா பாக்குது. பிசிசிஐ அதை ஒரு பிசினஸா பாக்குது. அங்க இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே லைஃப தாண்டி அதை ஒரு ஜாபா பாக்குறாங்க. ஆனா நம்ம இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.